கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரியவர். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனக்கு நல்ல ஒரு ஆராதனையை நாம் நடத்தணும் இல்லையா? ஆண்டவருக்காக ஆராதனை செய்தோம். அதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனம். இந்த ரொம்ப நல்ல ஒரு காரியம். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். அப்படின்னா என்னது? உலகத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களை விடுவித்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி விடுவிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்களாம்? 10வது வசனம், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நீ கம்பீரமாய் நீ பாடும்போது கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது நாம் துதிக்கிற நேரத்தில், கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில், அவரை மகிமைப்படுத்துகிற நேரத்தில் நம் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணும் பொழுது அநேக ஜனங்கள் நம்மளோடு கூடிக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தும் போது அவர்களும் அவருடைய ஜனங்களாக மாறுவார்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அப்போ நம்ம அதிகமாக துதிக்கும் போது கர்த்தர் நம்ம மத்தியில் என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அவர் அதிகமாய் துதிக்கணும். காலையில் துதித்தது பத்தாது, ஆனால் நீங்கள் இன்னும் அதிகமாக துதிங்க. வீட்டில் துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் நடுவில் வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைய தலைப்பு செய்தி இது இல்லை. இன்றைய தலைப்பு செய்தி திருப்பிக் கொள்வாய். என்னது? நீங்கள் திருப்பிக் கொள்வீங்க. எதெல்லாம் இழந்து போனீங்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ, எதெல்லாம் பறித்து கொண்டார்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு காணாமல் போனிச்சோ அதையெல்லாம் திருப்பிக் கொள்வீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எதுவாக இருந்தாலும் விசுவாசம் தான் வேணும். நமக்கு விசுவாசித்தா எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் பேச போகிறதில்ல, சீக்கிரத்தில் நான் முடிச்சிடுவேன். ஹல்லேலூயா. சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லி விளக்க வேண்டியதை நீங்கள் விளங்கிக்கிட்டால் போதும். ஏன்னா என் பிள்ளைகளுக்கு கோடு போட்டால் தெரியும், அவங்க ரோடு போட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் எல்லாம் ஞானம் நிறைந்தவர்கள் என்னை காட்டிலும். ஆகவே நீங்கள் அதிகமாய் வேதத்தை தியானிக்கிறவர்கள். தியானிக்கணும்னா அதிகமாக தியானிக்கணும். நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போதே முடிவை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வளர்ந்துருக்கிற ஒரு காரியம். ஒரு வசனத்தை நம்ம எடுக்கிறோன்னா இந்த வியூவில் தான் பாஸ்டர் போகிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அதாவது வளர்ந்துருக்கணும், வசனத்தில் வளர்ந்துருக்கணும். அவர் அந்த வழி எந்த வழியில் போகிறாருங்கிறத புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அது வந்து எனக்கு அப்பையிலேருந்தே எனக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குது. யாராவது பிரசங்கம் பண்ணால் அந்த பிரசங்கத்தை நான் இந்த வழியில் தான் அவர் போவார், இந்த வழியில் முடிப்பார்னு சொல்லுவேன். அந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது இன்னொரு பிரசங்கம் எனக்கு வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் அனுபவம் இல்லையா? அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் அப்படியாக அந்த அனுபவத்துக்குள்ளே நடத்துவார். ஹல்லேலூயா. சரி, நம்ம என்னன்னா ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம் நாம் உலக பிரகாரமாக, அதாவது உறவினர்கள், சொத்துக்கள், மற்ற எல்லா பொருட்கள், நாம் சம்பாதித்து வைத்தவர்கள், சேர்த்து வைத்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாளுக்கு என்ன ஆகுது? அழிஞ்சு போகிறது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம இருக்கும்போதே காணாம போச்சுன்னா என்ன செய்யறது? சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கும்போது வீட்டில் இருக்க பணம் காணாம போச்சுன்னா என்ன செய்வீங்க? சொல்லுங்களேன். போலீஸுக்கா? நீங்கள் வேதனைப்படுவீங்களா இல்லையா? ஐயோ சம்பாதிச்சதெல்லாம் போச்சே, இந்த மாதத்துக்குரியதெல்லாம் போச்சே, என்ன பண்ணுவேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தை எல்லாம் வீடெல்லாம் புரட்டி போட்டிங்க, காணா போச்சு, எங்கிட்டு போச்சுன்னு தெரியல, யார் போச்சு. ஆனால் திடீர்னு உங்கள் பிள்ளையே வந்து இந்த மாதிரி பணம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி கொண்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். அது கூட சந்தோஷமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை காட்டிலும் தேவன் கொடுக்குற சந்தோஷம்தான் அது. ஏன்னா நீங்கள் திருப்பி கொள்வீங்க.
எதெல்லாம் இழந்து போவீங்களோ நீங்கள் அது எப்படி கிடைக்கும்? இப்போ நிறைய பேர் சீட்டு போடுறாங்க இல்லையா? என்னென்ன சீட்டு போடுறீங்களே, உங்களுக்குள்ளே எத்தனை பேர் சீட்டு போடுறீங்களோ எனக்கு தெரியாது. அந்த சீட்டை விட்டுருங்க. இந்த லம்ப் அமௌண்ட்டாக போட்டு இதுக்கு இத்தனை % அப்போ வட்டி கொட்டுறோம் அப்படி சொல்லிட்டு வட்டிக்கு பணத்தை வாங்கி போட்டு என்ன செய்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நாள் லாஸ் ஆயிரும். அது ஒரு நாள் என்ன ஆகுது? ஆமாம், லாஸ் ஆயிரும். அது திவாலாகி போயிடும். மஞ்சள் நோட்டீஸ் விட்டுருவாங்க, நஷ்டமாயிடுச்சு அப்படி சொல்லிடுவாங்க. அதனால் இப்போ அண்ணாது நம்ம போட்டவெல்லாம் பணம்லாம் போயிடுச்சு. அல்லது நகையை அடகு வச்சுட்டிங்க, அடகு வச்ச காரன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ திருப்ப போகும்போது காணா போச்சு அப்படின்னாக்கா என்ன செய்வீங்க? போச்சு, அவ்வளோதான், உயிரே போயிடும். அல்லேலூயா. ஆனால் அதான் திருப்பி வரும்போது சந்தோஷம் வருது. அதுதான் இங்கே ஆண்டவர் கொடுக்குற ஒரு காரியம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, எப்படிப்பட்ட காரியம் என்பதை பறித்து பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சொன்னது யாரு? கேட்டது யாரு? இழந்து போனது யாரு? பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, சோர்ந்து போன நேரத்தில், இழப்பின் நேரத்தில், உதவுவார் இல்லாத நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் இழந்து போனதை திரும்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்கிற யாவருக்கும் எந்தெந்த காரியத்தை இழந்திருந்தாலும், அல்லது அது எல்லாவற்றையும் தொலைத்து போட்டிருந்தாலும், யாராவது அதை பறித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் திருப்பி தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் திருப்பிக் கொள்ள போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமாம். இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, தாவீதும் அவனோடு கூட இருந்த ஊழியர்கள், அதாவது சேவகர்கள்னு சொல்லலாம், 600 பேர் இருந்தாங்க. தாவீதோட எத்தனை பேர் இருந்தாங்க? 600 பேர் இருந்தாங்க. இந்த 600 பேரும் அதாவது தேசத்தில் போய் எல்லா இடத்துலையும் கொள்ளையடிக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக இருப்பது, இதுதான். இப்போ இவங்க வரும்பொழுது சிக்லாக்கில் குடியிருக்கிறாங்க. இவங்க 600 பேரும் அவருடைய குடும்பத்தினரும் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே சிக்லாக்கில் குடியிருக்காங்க. சிக்லாக்கில் இருக்க வச்சுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க? வெளியில் யுத்தத்துக்கு போவாங்க. போயிட்டு வரும்போது பார்த்தா சிக்லாக்கே எரிஞ்சு போய் கிடக்குது. அவங்க போட்டிருந்த கூடாரத்தில் ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளை காணோம், மனைவிகளை காணோம், ஆடு மாடுகளை காணோம், என்ன ஒரு பொருள் கூட இல்லை. எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருந்ததை பார்த்து தாவீது மிகுந்த வேதனையோடு கதறி அழுகிறான். கூட இருக்கிற 600 பேரும் அழுகிறாங்க. அந்த 600 பேர்த்துக்குள்ளே என்ன வந்துருச்சு அப்படின்னா, இவனால தானே என் பிள்ளைகளும் என் குடும்பமும் போயிடுச்சுன்னு சொல்லி கல்லெறிஞ்சு கொல்ல பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தாவீது என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னை ஆண்டவருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டானான், தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டானா. இதிலிருந்து நம்ம என்ன செய்யுதுன்னா, நமக்கு ஒரு இழப்பு வந்திருக்குது அப்படின்னா, அல்லது நாம் இழந்து போயிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த இழப்பின் மத்தியில், இழந்து போகிற அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எல்லாரும் நமக்கு விரோதமாக எழும்பும்போது, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் எதிர்த்து பேசாதபடி, சண்டையிடாதபடி கர்த்தருக்குள்ளே உங்களை முதல்ல திடப்படுத்திக்கங்க. அடுத்தது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு தேவ சமூகத்தில் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்படி திடப்படுத்தி கொள்ளும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும். அப்போ நீங்கள் தேவனிடத்தில் கேட்க ஆரம்பிப்பீங்க, நான் இதை பெற்றுக்கொள்ள முடியுமா, நான் பின்தொடர வேண்டுமா, நான் அதை ஜெயிப்பேனா என்பதையெல்லாம் தாவீது விசுவாசத்தில் கேட்குறான். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அதையெல்லாம் திருப்பிக் கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீது இதயத்துக்கு ஏற்றவன் இல்லையா? அப்போ தாவீது
ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கும்போது அவருடைய இதயத்துக்கு ஏற்ற ஒருவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய குடும்பத்தில், அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் அவர் உதவி செய்யாமல் இருப்பாரோ? பிரைஸ் தி லார்ட். அதே போல் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாக இருந்தால், நீங்கள் வேதனைப்படும்போது, நீங்கள் கலங்கும்போது, நீங்கள் இழப்பின் மத்தியில் நீங்கள் கதறும்போது, ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் உங்களுடைய கூக்குரலை கேட்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக கேட்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேணாம். எத்தனையோ வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன், ஆனால் கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுத்தார். யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்க. யோபு சாதாரண ஆள் இல்லை. அவன் பயங்கரமான ஆஸ்தி உள்ளவன் தான், ஐஸ்வர்யவான் தான். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருக்கு பயந்தவன். அல்லேலூயா. சாத்தான் அவன் மேலே கண்ணை வச்சிட்டான். யார் மேலே? யோபு மேலே கண்ணு வச்சிட்டான். இன்றைக்கி நம்ம மேலே சில பேர் கண்ணு வைக்கிறாங்கன்னு பார்த்தா என்ன தெரியுமா? போறாமல் தான். நீ நல்லா இருக்கீல்ல, நீ நல்லா இருக்கக்கூடாது, வன்கண், உன்னை என்ன மாதிரி செஞ்சு உன்னை கீழே தள்ளணும். இதுதான் வன்கண், இதுதான் எரிச்சல். அந்த சாத்தானுடைய எரிச்சல் இன்றைக்கி மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால சில பேருடைய பார்வை பட்டாலே அவ்வளோதான், கற்பத்தையே களைஞ்சு போயிடும். கற்பமே. ஆமாங்க. என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு உருன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, அவ்வளோதான், வயிற்றால போயிடுச்சு. 3 நாளாக வயிற்றால வேதனை. என்னன்னு பார்த்தா யாரோ உன்னை என்ன செஞ்சிட்டாங்க? ஆமாம், பார்த்துட்டாங்கப்பா அப்படின்னு. அப்போ என்னென்ன, அந்த கண்ணு, அது பார்த்ததில் ஒன்றும் இல்லை, அந்த கண்ணில் இருக்கிற எரிச்சல் தான் நம்மளை பலவீனப்படுத்திடுச்சு. உண்மையிலே பலவீனம் ஆடிடுச்சு. அது நல்லாவே புரிஞ்சது எனக்கு, அது நல்லாவே புரிஞ்சது. அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லல இருக்கிற வார்த்தையை கூட கேட்டுக்கலாம், அது சரியாக போயிடும். ஆனால் கண்ணில் பட்ட அடி இருக்குதே, அது மறையவே மறையாதான். அதனால் இந்த கண் எரிச்சல் போராமை தான் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே சீரழிக்குது. அடுத்தவங்க கண்ணு படக்கூடாதுங்கிறதுக்காக திருஷ்டி கழிப்பாங்க. இதுக்கு தான் திருஷ்டி கழிக்கிறது. அவன் திருஷ்டி கழிக்கிறான் தெரியாதனமா. ஆனால் நீ என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளே உன்னை மறைச்சிக்கோ, அவருடைய ரத்தத்தில் மறைச்சிக்க. அது ஒன்றும் செய்யவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இதுதான், இப்படிப்பட்ட காரியம்தான். அப்போது யோபு மேலே யார் கண்ணு வச்சது? சாத்தான் கண்ணு வச்சான். இன்றைக்கி நம்ம மேலே யார் கண்ணு வைக்கிறான்? சாத்தானுடைய குணமுடைய மனுஷன் கண்ணு வைக்கிறான். நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகட்டும், எப்படியோ போகட்டும், ஒரே கழிச்சலில் போகட்டும், நம்ம திட்டமா இல்லையா? இப்படி தான். ஸோ இதெல்லாம் மாறணும்னா நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், திடமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டுமே நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும். அதனால தான் சொல்கிறோம், சில சமயத்தில் கண்ணெரிச்சலோ போராமையோ பிள்ளைகளுக்கு வராதபடி இந்த குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதனால் குழந்தைகள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம், கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுபோல் யோபுக்கு வந்த இந்த சோதனையிலிருந்து பிசாசு அவனை பயங்கரமாக எல்லாவற்றிலும் எடுத்துக்கொண்டாலும், எல்லாவற்றையும் இழந்து போனாலும், அவனுக்கு இருக்கிற சொத்து போச்சு, 10 பிள்ளைகள் போனாங்க. அது மட்டுமல்ல, அவனுடைய சரீரம் முழுவதும் வியாதி ஆயிடுச்சு, ஓட்டை இருந்து சொடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ மனைவி சொல்கிறான், இப்படி வாழ்கிறதுக்கு நீ செத்துப்போ அப்படின்னு சொல்கிறான். இல்லையா? அப்போ அவன் சொல்கிறான், அட போடி, ஆண்டவர்கிட்டருந்து நிறைய நன்மைகளை பெற்றானா, இந்த சரீரத்தில் இருக்க தீமை பெற வேண்டாமோ என்று சொல்லி யோபு ரொம்ப அழகாக மனைவிக்கு எடுத்து சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார், விசுவாசத்தை வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு இருந்தான், விசுவாசத்தோடு வாழ்ந்தான். அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் கர்த்தரை மாத்திரம் தான் பிடித்து கொண்டான். அவர்கள் நண்பர்கள்லாம் அதாவது எப்படி வாழை மரத்தில் ஊசி ஏற்றுறது மாதிரி ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் செவி கொடுக்காதபடிக்கு உறுதியாய் நின்றதுனால கர்த்தர் அவனுக்கு இழந்து போனதை ரெட்டிப்பாய் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது கொடுக்க முடியும், யாரால் தான் கொடுக்க முடியும்? கர்த்தரால் மட்டுமே கொடுக்க முடியும். அல்லேலூயா. இப்போ இந்த தாவீது என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அதை பிடிப்ப, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தையை விசுவாசித்து அவன் புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. அப்போது நாம் திருப்பிக் கொள்வதற்கு ஒரு வழியையும் கர்த்தர் காண்பிக்கிறார். என்ன வழி காண்பிக்கிறார்?
யார் வந்தா எவன் வந்தான்னு தெரியாது, எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியாது, எப்படி போகிறது தெரியல. அப்போது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கும் போது ஒருத்தன் குற்றுயிராய் கிடக்கிறான். அந்த அந்த வசனம் எத்தனாவது வசனம்? 11வது வசனத்தை வாசிங்க. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அத்திப்பழ அடையையும் துண்டையும் வற்றலான 2 திராட்சை கொலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமல் இருந்தான். அப்போ அவன் கேட்குறான், நீ யாருப்பா, எங்கே இருந்து வர அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நான் அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையான். இவன் எகிப்து தேசத்துக்காரன், அமலேக்கியனுடைய வீட்டில் வேலை செய்கிறவன். பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் யார்? அமலேக்கியன். அவன் என்ன செஞ்சிட்டான்? என்னை கைவிட்டுட்டான். அடுத்த அவசரம் அவன் சொல்கிறான். இப்போ பாருங்க, அவன் சொல்கிற வார்த்தையை பிடிச்சிட்டான். நாங்கள் யார்? அமலேக்கியரோடு நானும் இருந்தேன். அப்போ நாங்கள்லாம் என்ன செஞ்சோம்? கிரேத்தியருடைய தென்பகுதியின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கையும் அக்னியால் சுட்டடித்தான். பிடிச்சிட்டான வார்த்தையே. இப்போ யார் சிக்லாக்கில் இருந்தது? தாவீது. அவன் குடும்பத்தில் 600 பேர் இருந்தாங்க இல்லையா? அப்போ சிக்லாக்கையும் கொள்ளையடித்தோம், அக்னியால் சுட்டரித்து போட்டோன்னு சொல்கிறான். பிடிச்சிட்டான். அல்லேலூயா. இப்போ வழியை கணிச்சிட்டார் ஆண்டவர். நான் போவேனா, அதை திருப்பி பிடிப்பேனா, மேற்கொள்வேனா என்று கேட்கும்போது போ, பிடிச்சிக்குவே, எல்லாத்தையும் திருப்பி கொள்வாய். வழி தெரியல, ஆனால் இவன் தான் வழியை காமிச்சான். அல்லேலூயா. தாவீதுக்கு வழியை காண்பிப்பதற்கு ஒருத்தனை ஏற்படுத்தி வச்சிருந்தார் பாருங்க. அவன் குற்றுயிராய் கடந்தான். அவனுக்கு சாப்பாடை கொடுத்து யார் எவருன்னு கேட்டதுக்கப்புறம் தெரிஞ்சது. அப்போ அவன் சொல்கிறான், நீ அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போ அப்படிங்கிறான். நீ என்னை கொண்டு போடலன்னா நான் கொண்டு போவேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. அப்போது நீ போ, நான் அவங்க கையிலையும் கொடுக்க மாட்டேன், உன்னை கொண்டு போன்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விடணுன்னு போகிறான். அல்லேலூயா. அமலேக்கியர்கள் என்ன செய்கிறாங்க? அங்கே குடித்து சந்தோஷப்பட்டு கொண்டு வந்த கொள்ளை பொருள் எல்லாம் இருக்குது. அப்போது இந்த அதாவது தாவீதுடைய எல்லா காரியங்களும் எங்கே இருந்தாங்க? சிக்லாக்கில் இருந்தாங்க. சிக்லாக்கிலேருந்து பிடிச்சிட்டு போன அவங்க பிள்ளைகள் எல்லாமே அங்கே இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறாங்க பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து தாவீது கூட இப்போ எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 600 பேர் இப்போ கூட இல்லை, 400 பேர். 200 பேர் தங்கிட்டாங்க. 400 பேரை வச்சு முறியடித்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் சொன்னபடியே இவன் விசுவாசத்தோடு கடந்து போனான், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு உங்கள் விசுவாசம்தான் இழந்து போனதை திருப்பி கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே நமக்கு அந்த விசுவாசம் இருந்தால் நிச்சயமாக நாம் எதை தொலைத்து போட்டோமோ, எதை இழந்து போனோமோ, அதை எதை பறித்து கொண்டார்களோ அதை மீண்டும் அப்படியே நமக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? இது முதல் காரியம். 2வது ஒரு காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்கிறான் பாருங்க. ஆபிரகாமுக்கு இப்போ கூட இருந்த லோத்து தனியாக பிரிஞ்சு போயிட்டான். எங்கே பிரிஞ்சு போயிட்டான்? சோதம் குமாராவுக்கு போயிட்டான். சோதம் பட்டணத்துக்கு போயிட்டான். அங்கே சோதம் மக்களாக போயிட்டான். அது ரொம்ப செழிப்பான இடம்னு நினச்சிட்டு போயிட்டான். அதனால் ஆபிரகாமும் விட்டுட்டார். ஒரு காலம் வந்துச்சு. இப்போ கெதர்லகோமு என்று சொல்லுகிற ராஜாவுக்கும் உங்களுக்கு சண்டை வரும்போது எதிராளிகள் இந்த 4 ராஜாக்கள், இந்த 5 ராஜாக்களை கூடிக்கொண்டு என்ன செய்கிறாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யாரை? லோத்து எங்கே குடியிருந்தான்? சோதம் ராஜாவுக்கு. அந்த ராஜாவையும் அந்த பட்டணத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போது ஆபிரகாமுக்கு தெரியாது.
இப்போ தெரியாதனால ஒருத்தன் வந்து சொல்கிறான். யார் சொல்கிறான்? ஒரு எபிரேயன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் சகோதரனை இந்த ராஜா வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவருடைய குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவன் சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு அப்படின்னோன்னா இவனுக்கு ரத்த பாசம் இல்லையா, உடனே வீரம் வந்துடுச்சு. பிரைஸ் எல்லாம் இவன்கிட்ட எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 318 பேர். இந்த 318 பேரையும் தூக்கி கூட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? அவர்களுக்கு விரோதமாகி போனார்கள். பிரைஸ் எல்லாம் ஒரு விசுவாசம்தான், விசுவாசத்தில் போனாங்க. விசுவாசத்தில் போகும்போது என்ன செய்கிறாங்க? லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். எல்லாத்தையும் இந்த 318 பேர் அங்கே இருக்கிற பெரிய கூட்டத்தையே வென்று எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஒன்று கூட மீதி வைக்கலையா, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று பார்க்குறோம். பிரைஸ் எல்லாம் உறவினர் எப்படியோ போனால் போயிட்டு போகிறாங்கன்னு இந்த காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தில் கூட பிறந்த சகோதரனுக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கு, நாளைக்கு சரியாக போயிடும் விடு, அப்படி தான் நினைக்கிறோம். அல்லது குடும்பத்தில் ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் அந்த கஷ்டத்தில் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் போயிட்டு போகுது. அல்லது அவன் ஏதோ இழந்து போய் இருக்கிறான், அவனுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இன்னைக்கு இந்த காலத்தில் யாருக்குமே அவ்வளோ பாசம். அல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு ஆபிரகாம் லோத்து வந்து தான் கூட பிறந்தவன் கூட இல்லை, அண்ணன் மகன். அவனுக்காக அவன் என்னை நம்பி வந்தவன், வந்த இடத்துல ஏதோ பிரச்சனை, தனியாக போயிட்டான், போகட்டுன்னு விட்டாச்சு. ஆனால் அப்போ அவனுக்குன்னு ஒன்று வரும்போது இவனுடைய ரத்தம் கொதிக்குது. உடனே கூட இருக்கிற வீட்டில் வேலை செய்கிற 318 பேரையும் கூட்டி கொண்டு தனக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆயுதங்களை வைத்து அவங்களை முறியடித்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு சகோதரனுக்கு கொடுத்தான் என்று பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இந்த நாட்களில் நமக்கு குறைஞ்சி போயிடுச்சே. ஒரு சகோதரனுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ இழப்பு வரும்பொழுது அந்த இழப்புக்கு நாம் ஏதாவது மறு உத்தரவோ அல்லது மறு காரியமோ உதவியோ ஏதாவது செய்கிறோமா என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் கூட இருக்கிற உங்கள் உறவினர்களுடைய காரியங்களை உங்கள் ஜெபத்தினால மீட்டுக்கொள்ள முடியும். அதுதான் இங்கே சொல்ல வர்றது பாயிண்ட்டு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அவங்க ரட்சிக்கப்படல இல்லையா? ஆனால் உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. அவனுக்கு விசுவாசம் இல்லை, போயிடுச்சு. உங்கள் கூட தான் இருந்தான், உங்கள் கூட தான் பிறந்தான், ஆனால் அவனுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் உங்களுக்கு விசுவாசம் இருக்குது. உங்கள் விசுவாசத்தினால அவனை என்ன செய்ய முடியுமா? மீட்டெடுக்க முடியுமா இல்லையா? சொல்லுங்களேன். அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்குறார். ஆபிரகாமுடைய சொந்த குமாரனா அல்லது சகோதரனா அல்லது சகோதரனுடைய மகனா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு உறவுங்கிற சம்பந்தம், அவன் இழந்து போனதை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்ததுனால செயல்பட்டான். இன்னைக்கு நாமும் சண்டை போட முடியாவிட்டாலும் உதவியாக இருந்து செயல்பட வேண்டிய காரியத்தை செய்வதற்கு அவர்களை காட்டில் நமக்கு விசுவாசம் அதிகம் இருக்குது. உங்களுடைய விசுவாச ஜெபத்தினால உபவாசத்தினால நீங்கள் ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டு அழுகும்போது உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் தந்து உங்கள் உறவினர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான். எதை இழந்து போயிருந்தாலும் அல்லது உங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் இழந்து போயிருந்தாலும் அந்த உறவினர்களை மீண்டும் உங்களோடு சேர்த்து வைப்பது கர்த்தரே. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு நீங்கள் எதை செய்தாலும் அதை முன் நின்று செயல்படும் போது கர்த்தர் அதை நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி அதை ஆசீர்வதிப்பார். திரும்பவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? இது ஒரு உறவின் முறையோ அல்லது பொருளாதார ரீதியோ அல்லது ஒரு பொருளோ இழந்து போனாலும் திருப்பி கொண்டு வந்ததுக்கு 2 அடையாளங்களை சொல்லியாச்சு. இப்போ வியாதிப்பட்டிருக்கிறோம் இல்லையா? வியாதிப்பட்டுட்டோம். லாசருக்கு 2 சகோதரிகள் இருந்தாங்க. யார் யார் தெரியுமா? 2 சகோதரிகளும் கர்த்தருக்கு பிரியமானவ தான். ஆனால் ஒரு சகோதரியை மட்டும் ஆண்டவர் அழுதார். ஏன் தெரியுமா?
ஒரு சகோதரி கண்ணீர் விடும்போது யார் கண்ணீர் விட்டா? யார் கண்ணீர் முதல்ல விட்டு? மரியாள் கண்ணீர் விடும்போது இயேசு அழுதார். ஏன் அழுதார்? மார்த்தாலும் நேசிக்கிறவர் தான், மரியாளும் நேசிக்கிறவர் தான். இவ கண்ணீர் விட்டு அழுகிறா, அவரும் அழுகிறார். ஏன்? ஒன்று நினச்சிக்கோங்க, உங்கள் வீட்டில் தாய் தோப்பு இருப்பாங்க. உங்கள் தாய் தோப்பனுக்கு எந்த பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம் இருக்குதோ, அல்லது எந்த பிள்ளைகள் தாய் தோப்பு மேலே அதிக பாசம் வச்சுருக்காங்களோ, அந்த பிள்ளை அழுகும்போது தானாகவே அழுக வந்துடும். அதுதான் ஆண்டவர். எங்கள் வீட்டில் சரின்னு அழுகும்போது எனக்கு வயிறெல்லாம் அடி வயிறே கலங்கிடும். பிள்ளை அழுகுது, என்ன காரணம்? சாமு தைரியம். அவர் ஆண் பிள்ளை இல்லையா, இது பெண் பிள்ளை. இங்கே பெண் பிள்ளையை பற்றி தான் பேசிக்கிறோம், மாத்தாலும் மரியாதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அங்கே ஆள் இல்லை, ஆள் செத்து போயிட்டான். யாரு? ஆமாம், அவனை பற்றி உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் இந்த 2 பேரும் பெண்களுடைய விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஆண் பிள்ளை அழுக மாட்டான், என்றைக்குமே அழுக மாட்டான், உள்ளுக்குள்ளே தான் அழுகுவான். பிரைஸ் தி லார்ட். இது கண்ணீர் மலமலன்னு வந்துடும். அதை பார்த்தோன்னே பார்க்குறவங்க யாருக்குமா இருந்தால் அழுகுவதமாக வராதாங்க. பிடிக்காதவங்க அழுதா கூட ஏதோ கொஞ்சம் பரிதாபப்படுவாங்க. ஆனால் பிடிச்சவங்க அழுகும்போது எப்படி இருக்கும்? அது நமக்கே வேதனையாக வந்தது. அதுபோல தான் இப்போது மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீங்கள் இருந்தீங்கன்னா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே, அவன் உயிர் தெழுவாமா? உயிர் தெழுதை பற்றி தான் எனக்கு தெரியுமே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ மரியாள் பார்க்குறா, மரியாள் அழுகிறா. அவன் அழுகுறோன்னே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவ கண்டு கலங்கி துயரமடைந்து அழுதார்னு இருக்குதா? ஒரு இடத்துல இருக்கு. அல்லேலூயா. அழுகிறார், அவர் கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. அப்போது தன்னை அதிகமாக நேசிக்கிற இந்த மரியாள் அவள் அழுகிறதை பார்த்து ஆவியிலே கலங்கி அவர் அழுதாளாம். அல்லாதே பிரைஸ் தி லார்ட். நான் அழுதால் நீர் அழுகிறீர், நான் சிரித்தால் நீ சிரிக்கிறீர். தேவாவியே என்னில் வாருமே, தேவாவியே என்னில் வாருமே. அல்லேலூயா. ஒரு நல்ல பாட்டு இது. நீங்கள் அழுகும்போது ஆண்டவரும் அழுகிறாருங்க. நீங்கள் சிரித்தா அவரும் சிரிக்கிறார். நம்புறீங்களா? நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் விடும்போது உங்கள் கண்ணீரை மற்றவங்க பார்க்கலனாலும் கர்த்தர் பார்க்குறார். உங்கள் கண்ணீரை பார்க்குறார். அவரும் கலங்கி ஆவியிலே கலங்கி என் பிள்ளை அழுகுதே என்று சொல்லி அவர் உங்களுக்காக இறங்கி கர்த்தர் கிரியை செய்வார். நம்புறீங்களா? அவளுக்கு ஆண்டவர் அழுதாருன்னா அது உண்மைனா இன்னைக்கு நீங்கள் அழுகிறதை பார்த்து அவர் அழுகிறது உண்மை. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு தெரியாது நீங்கள் அழுகிறது? ராத்திரியில் நீங்கள் தலைகாணியில் நீங்கள் படுத்திருக்கும்போது உங்கள் தலையாணி பூரா நனைஞ்சிருக்குமே. அழுது ஆமாம், அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனையும் அந்த காரியமும் இழப்பும். அந்த நேரத்திலலாம் கர்த்தர் அழுது கொண்டே தான் இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணும்படி கர்த்தர் யாரோ ஒரு மனுஷனை, ஆபிரகாமுக்கும் ஒரு மனுஷனை கொண்டு வந்து சொன்னார். தாவீதுக்கும் ஒரு மனுஷனை ஏற்படுத்தி வைத்திருந்தார். உங்களுக்கும் ஒரு மனுஷனை வைத்திருப்பார். அவர்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மாற்றத்தை ஏற்படுத்துவார். இழந்து போனதை வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இது உறவிலேயோ அல்லது பொருளாதாரத்திலேயோ அல்லது சொத்துலேயோ ஏதோ இழந்துட்டோம். சில பேர் இந்த மாதிரி இந்த மரியாளுடைய சகோதரன் லாசர் இறந்து போயிட்டான். ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. 4 நாள் ஆயிடுச்சு, வரலை. அப்போ தான் இந்த காரியம் நடக்குது. அழுதார். அப்போது அழுகும்போது எங்கே வச்சிங்க காமி, உடனே கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். இவருடைய விசுவாசத்தை பார்த்து லாசருவை வெளியே கொண்டு வந்து இழந்து போன சகோதரனை அவங்களுக்கு திருப்பி கொடுத்தார் என்று பார்க்குறோம். எந்த சகோதரனுக்காக இழந்து போன சகோதரனுக்காக அழுதார்களோ அதே சகோதரனை மீண்டுமாய் எழுப்பி கொண்டு வந்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும் அதை மீண்டும் கொடுப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். சுகத்தை இழந்திருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், என்ன செய்ய போகிறோம் என்று தெரியல. என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் இந்த வியாதியினாலே பறி போயிடுச்சு. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவளுக்கு என்ன ஆச்சு? 12 வருஷமாக அவளுடைய வியாதி. பக்கத்தில் நெருங்க முடியாதுங்க. பக்கத்தில், ஆமாம், அவ்வளோ ஸ்மெல்லு. யாரும் உள்ளே கொண்டு நுழைய முடியாது. அதனால தான் பின் வழியாக வந்தா, பின்னாடி வந்து தொட வந்தா. அவள்கிட்ட இருக்க எல்லா சொத்தும் போயிடுச்சு. வியாதியை ஒன்று தொத்திக்கிட்டே இருக்குது. அதுவும் போயிடுச்சு. சேர்ந்து போயிருந்தால் செத்து போயிருக்கலாம். அவளுடைய எண்ணம் வந்திருக்கும், இப்படிப்பட்ட 12 வருஷமான அந்த வேதனையில் இருக்கணுமா, செத்து போயினா நல்லதாக இருக்குமே என்று சொல்லி அவள் ஒருவேளை கலங்கியிருக்கலாம். அந்த நேரத்தில் தான் கொஞ்சோண்டு ஒரு விசுவாசம் துளித்தது. இயேசு இந்த வழியாக போகிறார், அவரை நான் தொடுவேன், அவருடைய வஸ்திரத்தையாவது நான் தொடுவேன். அவருக்கு நான் முன்னாடி போகல, பின்னாடி போய் அவருடைய வஸ்திரத்தை நான் தொடுவேன். இந்த விசுவாசம் தான் வந்துச்சு. உடனே கிளம்பிட்டா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவருக்கு எல்லாரும் முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க. இவ பின்னாடியே போய் அவர் என்ன செஞ்ச, ஊந்து போய் வஸ்திரத்தை தான் தொட்டா சாக்கு அடிச்சிருச்சு. நீங்கள் இந்த திரைப்பின்னை எடுத்துகிட்டு உங்கள் கையை வச்சு பாருங்கள், அடி தூக்கி போட்டுரும் இல்லையா? அதே மாதிரி தான் வஸ்திரத்தில் இருந்த ஒரு வல்லமை புறப்பட்டு அவ பெரும்பாட நின்றுச்சு. இழந்து போன சுகம், அந்த சுகவீனம், அந்த கர்த்தர் என்ன செஞ்சார்? சுகத்தை கொடுத்துட்டார். அவள் இழந்து போய் நின்ற அந்த காரியத்தை தேவன் திருப்பி கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவளுடைய சூழ்நிலையை பார்த்தா, உனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிற, போ, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும். அந்த விசுவாசம்தான் திருப்பி கொண்டு வந்தது. உங்கள் விசுவாசம்தான் நீங்கள் இழந்து போனது திருப்பி கொண்டு வர முடியும். விசுவாசிங்க, கர்த்தர் மேலே உங்கள் விசுவாசத்தை வைங்க. நாயின் ஊர் இருக்குது. நாயின் என்ற ஊர். அந்த ஊரில் ஒரு விதவை, எத்தனையோ விதவை, ஆனால் ஒரு விதவை மட்டும் இருக்கிறான். அவள் மகன் செத்து போயிடுறான். ஏற்கனவே புருஷன் இறந்து போய் விதவையாக இருக்கிறா, மகன் இறந்து போயிடுறான். அவன் வாலிப வயசில் இருக்கிறதுனால அவன்தான் என்னை காப்பாற்றுவான் என்று சொல்லி அவன் நம்பிக்கையோடு காத்திருந்தான். அவனும் திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டான். அவருடைய வாழ்க்கையை அந்த ஊரெல்லாம் பார்த்து ஊரே திரண்டு வந்து என்ன செய்யுது, அவன் அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த ஊருக்கு எல்லைக்கு வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் வர்றார். அது யாரை பார்த்தார் தெரியுமா? அந்த விதவியனுடைய கண்ணீரை பார்த்தார். என்றைக்குமே ஆண்டவர் அழுகிறதை பார்த்தா சும்மா இருக்க மாட்டார். விதவியனுடைய கண்ணீரை பார்த்து பாடையை தான் தொட்டார். மனம் திரும்பி அவள் பக்கமாய் திரும்பி மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் எழுந்திரி என்று மரித்தவன் எழுந்தான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, அவளுடைய கண்ணீரை பார்த்து நீ அழாத, இனிமேல்ட்டு நீ அழமாட்ட, அழாத. ஏன்னா அவளுடைய அழுகை அவரை நிறுத்தியது, பாடையை தொட்ட வைத்தது, அவன் உயிரோடு எழும்பினான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? இன்றைக்கி நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் உங்களுக்கு உதவி செய்யும்படி
கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்கள் மேலே வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வார். தேவன் அதிசயங்களை செய்வார். இழந்து போனதை திரும்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு. இதெல்லாம் சொத்து போச்சு, திரும்பி வந்துருச்சு. சுகம் போச்சு, திரும்பி வந்துருச்சு. வியாதி இருந்துச்சு, சுகமாச்சு. என்னாச்சு? உறவுகள் பிரிஞ்சோம், உறவுகள் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இப்போது இன்னொன்று பிரிஞ்சா கர்த்தரை விட்டே பிரிஞ்சிருவோமே. என்னது? பாவம் செஞ்சா கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருவோம். ரட்சிப்பை இழந்தா கர்த்தரை விட்டு, கிருபையை இழந்தா கர்த்தரை விட்டு போயிடுவோம், மண்ணுக்கு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். தாவீது பெரிய பாவம் செஞ்சான். என்ன பாவம் செஞ்சான்? அடுத்தவன் மனைவியை சேர்த்து வச்சுக்கிட்டான். வச்சதும் இல்லாமல் அவனுடைய கணவனையும் அவன் கொல்ல வச்சிட்டான். இது கர்த்தருடைய பார்வையில் மகா கொடூரமான பாவமாக இருந்தது. ஹல்லேலூயா. அது பொல்லாப்பு. கர்த்தருடைய பார்வையில் அது பொல்லாப்பாய் தோன்றதுனால தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு ஒரு கதையை சொல்லி, தாவீதுகிட்ட போய் ஒரு கதையை சொல்கிறான். கதையை சொல்லி அதை விடுவிக்கிறான். அந்த கதை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் செல்லமாக ஆடு வளர்த்தானா. யார்? ஒருத்தன் செல்லமாக ஆடு. எந்த ஆடு? ஒரே ஒரு ஆடு. அது எந்த ஆடு? அவனுடைய மனைவி பத்சேபாள் கணவனை பிடிச்சி அவர் சொல்கிறான், தீர்க்கதரிசி சொல்கிறா, ஒரு ஆடு வச்சுருந்தாயா. அந்த ஆடை ராஜாட்ட நிறைய ஆடு இருக்குது, வழிபோக்கனுக்கு நீ அவதிலிருந்து அடித்து கொடுத்துருக்கலாம். அவன் என்ன செஞ்சு விட்டான்? இந்த ஒரே ஆடு செல்லமாக அவன் மடியில் படுத்து கிடக்கிற ஆடு, அவன் சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு இருக்கிற ஆடு, அவன் பார்வையில் மிகவும் செல்லமாக அழகாக வளர்க்கப்பட்ட அந்த ஆடு இப்போ ராஜாவுக்கு என்னாச்சு? வேணும்னு சொல்லி பறித்து கொண்டு போயிட்டான். யார் அவன்? நீதான்டா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நீதான். உருண்டு பரல்றான். ஐயா, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன். ஆண்டவர்கிட்ட கதறி கேட்குறான், மன்றாடுறான். பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதை பற்றி 51வது சங்கீதத்தில் சொல்கிறான். அதை நீங்கள் வாசிங்க. சுத்த இருதயத்தை என்னிடத்தில் சிருஷ்டியும் ஆண்டவரே. அப்போ பாவம் செய்யும் போது அவன் இருதயம் எப்படி ஆயிடுச்சு? அசுத்தமாயிருச்சு. இப்போ என்ன செய்கிறான்? இந்த அசுத்த இருதயத்தினால தான் நான் இந்த பாவம் செஞ்சேன். சுத்த இருதயத்தை என்னிடத்தில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும். அப்போ ஆவி அவனுக்குள்ள பாவம் செய்யும் போது போயிடுச்சு. சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாத ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளி போட்டுறாதீங்க, தூக்கி எரிஞ்சிடாதீங்க. பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லி கேட்குறான். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும் என்று சொல்லி இந்த 51வது சங்கீதத்தில் 10-12 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா தாவீதுடைய கதறலை நீங்கள் காண முடியும். இன்றைக்கி நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா மற்றதெல்லாம் பார்த்தா எல்லாம் இழந்து போயிட்டதெல்லாம் திருப்பி கொண்டு இருக்கோம். ஆனால் இதை மட்டும் நீங்கள் பாவம் செஞ்சுட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட இழந்து போனதை இந்த திருப்பி பண்ணலன்னா, திருப்பி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கலைன்னா, ரட்சிப்பு இல்லைன்னா, சந்தோஷம் இல்லைன்னா, கிருபை இல்லைன்னா, தயவு இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை. ஆத்துமா இருள் அடைஞ்சு போயிடும். என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு ஏதோ போனது மாதிரி தெரியுதே. ஏன் நீங்கள் யோசித்தீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்காத காரணத்தினால அது விட்டு போயிடுச்சு. அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அல்லது உங்களை அறியாமையே அல்லது தெரிஞ்சோ சில தவறுகளை செய்யும்போது
கர்த்தர் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை மன்னிச்சிருவார். 7 கூட மன்னிச்சிருவார். அதை மன்னிக்க சொல்லிட்டார், மன்னிச்சிருவார். மேலும் அதுலேயே ஊறி போயிட்டோம் அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை விட்டு வேலையாகிடுவார். அப்படி தானே? அதாவது நம்ம நான் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். சில சமயத்தில் எனக்கே சந்தேகம் வந்துடும், நமக்குள்ள ஆதியில் இருந்த கிரியை இல்லையே. ஆதியிலே ஜெபம் பண்ணும்போது அநேக அற்புதங்கள் நடந்துச்சு, பிசாசுகள் ஓடிச்சு, இப்போ ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு அதிகமாக நான் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க அதிகமாக இது பண்ணும்போது கர்த்தர் எனக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்தார். நீ அன்னைக்கு நேரடியாக பார்த்த, ஆனால் நீ ஜெபிக்கும் போதே கர்த்தர் விடுதலை கொடுக்கறத தேவன் அறிஞ்சிருக்கிறார். அப்போது நான் மீண்டும் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் ரீசார்ஜ் பண்ணுறது மாதிரி என்ன செய்கிறேன்? என்னை ரீசார்ஜ் பண்ணிக்கொள்கிறேன். சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது குறை இருக்குமானால் கிருபையா என்னை மன்னியும். உம்முடைய சமூகத்தை விட்டு மட்டும் என்னை தள்ளிடாதீங்க. உம்முடைய கிருபையை விட்டு என்னை விளைக்கிறாதீங்க. உம்முடைய ஆவியை என் மேலே ஊற்றுங்கப்பா. அதுதான் நான் ஜெபம் பண்ணுறது. எதை இழந்தாலும் எனக்கு பரவாயில்ல, உம்முடைய அன்பை இழந்துடக்கூடாது, உம்முடைய இரக்கத்தை இழந்துடக்கூடாது, உம்முடைய கிருபை இழந்துடக்கூடாது. இந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் எனக்குள்ளே எப்பொழுது இருக்கணும். அதனால் ஆண்டவரை அதிகமாக சார்ந்து கொள்ள வேண்டும். அதிகமாக சார்ந்து கொள்ளுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேளை உங்களுக்குள்ளே இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு காரியத்தில் நான் என்னையே இழந்திருக்கிறேன், இந்த விஷயத்தில் நான் செய்ததுனால ஒரு வேளை எனக்கு இப்படி இருக்குதோ இல்லையோ. சவுலுக்குள்ள ஆவியானவர் இருந்தார், பாவம் செஞ்சிட்டான், ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். இப்போ அவனை பலப்படுத்தணும்னா யார் வரணும்? ஆவியானவர் தான் திருப்பி வரணும். அதை டைரெக்டாக அவன்கிட்ட வரல, தாவீது மூலியமாக தான் போனார். சிம்சோனுக்கு ஆண்டவர் ஆவியை நான் நிரப்பினார். ஆவியின் பலத்தினால அவன் எல்லாம் செஞ்சான். ஒரு காலகட்டம் வந்துச்சு, தேவையில்லாத ஒரு பெண்ணோடு சேர்ந்ததுனால அவனுடைய அபிஷேகம் போயிடுச்சு. அபிஷேகம் போனதுனால ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டாரு. பெலிஸ்தர் வந்துட்டாருன்னு சொன்னோன்னா எழுந்திருக்க முடியல. ஏன்? மகிமை போயிடுச்சு. முடியை கலைச்சிட்டான், சிரைச்சி போயிட்டாங்க. உங்கள் முடி உங்களுக்கு அலங்காரம், மகிமை. இந்த மகிமை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கழிச்சிட்டான், போச்சு. அவனை பிடிச்சி கொண்டு போய் எங்கே வச்சுட்டாங்க? வேடிக்கை பொருள் ஆக்குறது மாதிரி 2 தூணில் கட்டி வச்சு அவன் ஆட வச்சுட்டாங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அவன் கேட்குறான், கடைசியாக சாகும்போது கேட்குறான் ஒரே விஷயம், சாவோடு இத்தனை பேரும் அழியணும், அதற்கு எனக்கு கிருபை தாரும். அவன் இழந்து போன அந்த மகிமையை, இழந்து போன அந்த வல்லமையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததுனால முடி வளர்ந்தது. வளர்ந்ததுக்கப்புறம் அவன், ஆண்டவரே இந்த ஒரே விசை இந்த ஜனத்தை உம்முடைய நாமத்தினாலே அழிந்து போகட்டும்னு சொல்லி 2 தூண்களை வச்சு தள்ளுறான். எல்லாம் அடிஞ்சு அவன் முந்தின செய்தியை காட்டிலும் இப்பொழுது இறந்து போனவர்கள் அதிகம். அவன் இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும். கடைசி நேரத்திலையாவது 2 கல்லன் இருந்தான். ஒரு கல்லன் 2 பேருமே பாவி தான். ஆனால் ஒருத்தர் மட்டும் கேட்டுட்டான், பாவியாக இருக்கிற மேலே கிருபையாயிரும். அப்படி கேட்டானா? உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது நினச்சா போதும். நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை கைவிடவே, நீங்கள் நினச்சா என்னை மறக்கவே, அந்த நினைப்பு எனக்கு இருக்குது ஆண்டவரே, அது போதும். நீங்கள் வருவீங்க, நிச்சயமாக நீங்கள் ராஜ்யத்தில் வருவீங்க. நீங்கள் வரும்போது என்னை மனசில் நினச்சிடுங்க. எவ்வளோ பெரிய காரியங்க பார்த்தீங்களா? அவன்
பாவி கள்ளன் சாகிறதுக்கு உரிமை இருக்குது, அவன் சாக போகிறான். ஆனால் கடைசியில் என் ஜீவன் மட்டும் தான் இருக்கும், அதுக்கு நீ தான் எனக்கு வேணும், என்னை ஒரு விஷயம் நினச்சிடலாம். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோமா, ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை நினைத்தரலும், நான் எதை இழந்து போயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த ரட்சிப்பு, நீர் கொடுத்திருக்கிற அந்த மகிமை, நீர் கொடுத்திருக்கிற விசுவாசம், நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் நான் இழந்துடக்கூடாது. இழந்து போயிருந்தாலும் உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், எனக்கு மீண்டும் அதை தந்துருங்க. கேட்பீங்களா? கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஜீசஸ், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், நாளும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஜீசஸ், உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன இழந்து போயிருந்தாலும் அதை திருப்பி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும்பொழுது உம்முடைய அன்பை விட்டு விலகி இருக்கலாம், உம்முடைய இரக்கத்தை விட்டு விலகி இருக்கலாம், உம்முடைய கிருபையை விட்டு விலகி இருக்கலாம், உம்முடைய அபிஷேகத்தை விட்டிருக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதையெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டிருந்த அந்த உன்னதமான அந்த ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் கிடைக்கணும். ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நீர் அலங்கரிக்கிற தேவன். ஆண்டவரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை மீண்டும் எங்களுக்கு தாரும். கேட்கிற யாவரும் அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாதீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நான் அழுதால் நீர் அழுகிறீர், நான் சிரித்தால் நீ சிரிக்கிறீர். நான் அழுதால் நீர் அழுகிறீர், நான் சிரித்தால் நீ சிரிக்கிறீர். தேவ ஆவியே என்னில் வாருமே, தேவ ஆவியே என்னில் வாருமே. தேங்க்யூ ஜீசஸ். முகே துதியும் கனவும் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா,
ஹல்லேலூயா.